ஐயப்பன் வேட்டையனாக காட்சி தரும் இடம் எது தெரியுமா? ஐயனை சென்றடையும் பாதை சுலபமானதல்ல. எல்லா கடினங்களையும் கடந்து வரும்போதே கடவுளின் திருவடியை சென்றடைய முடியும். சபரிமலை யாத்திரையில் முக்கிய இடமாக இருப்பது எருமேலியாகும். எருமை தலை கொண்ட அரக்கியான மகிஷியை ஐயப்பன் இந்த இடத்தில் சம்ஹாரம் செய்ததால் இவ்விடம் எருமை கொல்லி என்று பெயர் பெற்றது. பிறகு எருமேலி என்று மருவியது. சபரிமலையில் ஆனந்த சித்தனாக காட்சி தரும் ஐயப்பன் இவ்விடத்தில் ஆங்கார வேட்டையனாக காட்சி தருகிறார். இவ்விரண்டும் முரணாக தோன்றினாலும் இதிலும் ஒரு தத்துவம் அடங்கியுள்ளது. எருமேலியில் ஐயப்பன் வேட்டைக்காரனாக காட்சி தருவது வன விலங்குகளை அழிப்பதற்கு இல்லை. மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கும் காமம், கோபம், குரோதம் போன்ற கொடிய மிருங்களை அழிப்பதற்காகவே கையில் வில்லும் அம்பும் ஏந்தி நிற்கின்றார். இந்த வேட்டையால் அறிவு சுடர் எழுந்து ஆணவம் அழிந்து சத்தியம் பிறக்கிறது. ஆணவத்தை எருமேலியில் அழித்துவிட்டு அதன் பிறகு மட்டுமே சபரிமலைக்குள் நுழைய முடியும். இதன் காரணமாகவே பெரிய பாதையில் ஐயப்ப பக்தர்கள் பயணம் செய்கிறார்கள். எருமேலியில் நடைபெறும் பேட்டை துள்ளலில் கன்னிசாமிகள் ஆடிக்கொண்டே செல்வார்கள். அச்சமயம் கன்னிசாமிகள் உடல் முழுவதும் சாம்பல், குங்குமம், பல வர்ண கலவைகளை பூசியிருப்பார்கள். இது சுவாமி ஐயப்பன் அரக்கியான மகிஷியை வதம் செய்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதற்கான ஆனந்த நடனமாக கருதப்படுகிறது.